Harry Potter and the Prisoner of Azkaban, Chapter 6, Part 2, Talents and Tea Leaves. Of course. இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல வேண்டாம் மிஸ் கிரேஞ்சர். சரி சொல்லுங்கள், இந்த வருஷம் யார் சாக போகிறீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானிகல் கேட்பாங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க. நான் தான் அப்படின்னு ஹாரி ஃபைனலாக சொல்லுவான். ஓஐசி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானிகல் ஹாரியை நல்லா உத்து பார்த்துட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நீ இதை தெரிஞ்சுக்கணும் பாட்டர், சிபில் ட்ரெலாவ்னி இந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்தே வருஷம் வருஷம் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் இறந்து போக போகிறாங்கன்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது வரைக்கும் யாரும் அப்படி இறந்து போனது கிடையாது. அவங்களோட புது கிளாஸை க்ரீட் பண்ணுறதுக்கான அவங்களோட ஃபேவரேட்டான வேயே இப்படி சாவு சகனத்தை பார்த்து சொல்கிறது தான். இது மட்டும் ஃபேக்டாக இல்லைனா நான்லாம் என்னோடய கொலீக்ஸை பற்றி எதுவும் தப்பாக பேசவே மாட்டேன் அப்படின்னு அவங்க பொங்கிட்டு இருப்பாங்களா? தென் அப்படியே அவங்க அப்படியே அமைதியாகிடுவாங்க. அவங்களோட மூக்கெல்லாம் நல்லா வெளுத்து போகிறத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்களா? தென் அவங்க ரொம்ப காமாக மேஜிக் கலையிலே இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்ப்ரிசைஸான பிரான்ச் தான் டிவினேஷன். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அதில் கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது. உண்மையான ட்ரூ சீட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். அண்டு ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னிலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா? தென் திரும்பவும் அவங்க அமைதியாயிருவாங்க. தென் அவங்க ஹாரியை பார்த்து, நீ பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்க பாட்டர். ஸோ உனக்கு நான் இன்றைக்கி ஹோம்ஒர்க்லாம் கொடுக்காம விட்டுருவேன்னு நினைக்காத. ஆனால் நீ இறந்து போகிற மாதிரி இருந்தேன்னா நீ எனக்கு ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா? ஹெர்மாயினி சிரிச்சிட்ருக்கும். ஹாரிக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கும். இதை மட்டும் நான் சொல்லிடுறேங்க, இதை நான் போன சாப்டர்லேயே சொல்லியிருக்கணும். ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி சொன்னாங்களே இந்த வருஷம் டிவினேஷனில் இந்த இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ லீவ்ஸ் ரீட் பண்ணுறது, பாமஸ்ட்ரி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, இது எல்லாமே பிரிட்டனில் முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போவும் ஒரு சில பேர் பண்ணுறாங்க. டீ லீவ்ஸ் ரீட் பண்ணுறதுனா இப்போ இவங்க பார்த்தாங்களே, டீ குடிச்சிட்டு அடியில் அந்த டீ துகள் இருக்கும்ல, அதில் என்ன ஷேப் தெரியுதோ அதை இன்ட்ரப்ட் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது. அப்புறம் பாமஸ்ட்ரினா அந்த கைரேகை வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கார்ட்ஸ் வச்சு ஃப்யூச்சரை, டேரட் கார்டு ரீடிங், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஹாக்வர்ட்ஸில் இதுக்கு ஒரு சப்ஜெக்டே இருக்குது, டிவினேஷன். அதை தான் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி நடத்திட்டுருக்காங்க. நமக்கு ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னியை பார்க்கும்போது ரொம்ப சப்பையாக தெரியும். இது பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, அதாவது டெத்லி ஹாலோஸ் வரைக்கும் பார்த்துட்டு இப்போது பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். இந்த ஹாரி பாட்டர் புக்லேயே அவங்கள ரொம்பவே கம்மியாக தான் மூவியில் காமிச்சிருப்பாங்க. அவங்க பண்ண மிகப்பெரிய விஷயத்த மூவியில் காமிக்கவே மாட்டாங்க. பட் அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனுங்க. மித்த புக் வீடியோஸ்லாம் கேட்டவங்க யாரும் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னியோட அந்த சீக்ரெட் பற்றிலாம் எதுவும் இந்த புக்கில், இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க. ஏன்னா நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வரட்டும். அப்போ தான் அவங்களுக்கும் அந்த சீன்லாம் வரும்போது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும். ட்ரூ சீருன்னு இப்போது ப்ரொஃபஸர் மெகானிகல் சொன்னாங்களே, சீர்னா என்னென்னா தீர்க்கதரிசின்னு அர்த்தம். SEER. இவங்க ஃப்யூச்சரை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்களே, அவங்கள தான் சீருன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த புக்கில் வந்துச்சான்னு தெரியல. பட் ஓகே, நம்ம இதை வரிசையாகவே பார்த்துட்டு போவோம். இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அந்த சீரு இதெல்லாம். நான் அகைன் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ஹெர்மாயினி சிரிச்சிட்ருக்குமா. ஹாரிக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கும். அவன் இப்போ தான் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவான். அந்த ஒரு இருட்டான ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒளி வீசிகிட்ருக்கிற அந்த ரூமில் உட்காந்துட்டு, அதுவும் அந்த ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் அந்த ரூம்லேருந்து வந்துட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் உட்காந்துட்டு நம்ம குடிச்சு மிச்சம் மீதி இருக்கிற அந்த டீ லீவ்ஸை பார்த்து யாராவது நம்ம இறந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரமாட்டிக்காக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பயப்பட தான் செய்வோம் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா. ஸோ அவன் அதை விட்டுருவான். அப்பாடா, இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, அவங்க சும்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவானா. ஆனால் மித்த யாருமே அவ்வளோவா கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா ரான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரீடாக உட்காந்துட்டு இருப்பான். லாவெண்டர் வேற பின்னாடி உட்காந்துட்டு குசு குசுன்னு அப்போ நெவிலோட கப்பு உடஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. இப்படியே டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ் முடிஞ்சிருமா. இவங்க எல்லாருமே க்ரௌடோடு சேர்ந்து கிரேட் ஹாலுக்கு லஞ்ச் சாப்பிட போயிட்டுருப்பாங்க. ரான், நார்மல் ஆகிறியா அப்படின்னு ஹெர்மாயினி அங்கே இருக்கிற டிஷ் ஆஃப் ஸ்டூவை எடுத்து ரான் கிட்ட கொடுத்துட்ருக்கோம். ப்ரொஃபஸர் மெகானிகல் சொன்னதை கேட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ரான் அந்த ஸ்டூவை எடுத்து அவனோட பிளேட்டில் ஊற்றிட்டு அவனோட ஃபுட்டை சாப்பிடாமவே உட்காந்துட்டு இருப்பான். ஹாரி அப்படின்னு அவன் இப்போ ரொம்ப சீரியஸாக ரொம்ப லோவான வாய்ஸில் கூப்பிட்டுட்ருப்பான். நீ அந்த மிகப்பெரிய கருப்பு கலர் நாயை வேற எங்கேயாவது பார்த்தியா என்ன அப்படின்னு ரான் கேட்பானா. ஆமாம், நான் பார்த்தேன். டர்ஸ்லீஸ் வீட்டிலேருந்து அன்றைக்கி நைட் நான் கிளம்பி வந்தேன்ல அப்போது அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரான் அவனோட கையில் வச்சுருந்த ஃபோர்க்கு அப்படியே கீழே போட்டுருவான். மேபி ஏதாவது ஸ்ட்ரே டாகாக இருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி காமாக சொல்லிட்டு இருக்குமா.
ரான் ஹெர்மாயினியை அதுக்கு பைத்தியம் பிடிச்சிட்ட மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஹெர்மாயினி, ஹாரி மட்டும் அந்த கிரிம்மை பார்த்துருந்தான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், அது ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். என்னோட அங்கிள் பிலியஸ் ஒரு தடவை அந்த மாதிரி தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அதை பார்த்த 24 மணி நேரத்திலே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனோட அங்கிள் பிலியஸ் இப்படி கிரிம்மை பார்த்த 24 மணி நேரத்திலே இறந்து போயிட்டாருன்னு ரான் சொல்கிறான்ல, இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஇன்சிடென்ஸாக இருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி அசால்ட்டாக சொல்லிட்டு அதோட கப்பில் பம்கின் ஜூஸை ஊற்றி குடிச்சிட்ருக்குமா. நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியல ஹெர்மாயினி அப்படின்னு ரான் இப்போது கோவப்பட ஆரம்பிச்சிருவான். பட்ட பகல்லையே மோஸ்ட் ஆஃப் த மந்திரவாதிகளை பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் கிரிம் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. இதோ உன் வாயிலிருந்தே வந்துருச்சு அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ரொம்ப சுப்பீரியரான டோனில் பேசிகிட்டு இருக்கோம். கிரிம்மை பார்த்தா எல்லா மந்திரவாதிகளும் பயப்படுறாங்க, அந்த பயத்தில் தான் அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். இறப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சகுனம் கிரிம்மு கிடையாது ரான். ஹாரி ஸ்டில் நம்ம கூட தான் இருக்கான், ஏன்னா அவன் அந்த மாதிரிலாம் ஸ்டூப்பிட் மாதிரி எதுவும் யோசிக்கலை அப்படின்னு ஹெர்மாயினி அதோட பேக்கில் இருந்து அதோட புது அர்த்திமென்சி புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி அதை உட்காந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுமா. ரான் வாய்க்குள்ளேயே ஹெர்மாயினியை பார்த்து திட்டிகிட்டு இருப்பான். உண்மையை சொல்லணுன்னா அந்த டிவினேஷன் சப்ஜெக்டே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக எல்லாமே அன்கிளியராக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அதோட அர்த்திமென்சி புக்கில் ஏதோ ஒரு பேஜை தேடிட்டு இருக்கோம். என்ன கேட்டால் அது ஃபுல்லுமே ஒரு கெஸ் ஒர்க் தான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அந்த கப்பில் பார்த்த கிரிம்மு ஒன்றும் அன்கிளியராகவோ கன்ஃபியூஸ்டாவோலாம் இல்லை ஹெர்மாயினி அப்படின்னு ரான் கோவமாக சொல்லிட்டு இருப்பான். இல்லையே, ஃபஸ்ட்டு நீ ஹாரி கிட்ட அது பார்க்குறதுக்கு ஆடு மாதிரி இருக்குன்னு தானே சொன்ன அப்படின்னு ஹெர்மாயினி கூலாக சொல்லிட்டு இருக்குமா. ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி உனக்கு அந்த சப்ஜெக்டுக்கான ஆறாவே சுத்தமாக இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு சேஞ்சுக்கும் உனக்கு அந்த சப்ஜெக்ட் புரியலன்னொன்னே உனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அவ்வளோதான், ஹெர்மாயினியோட நர்வை அவன் டச் பண்ணிட்டான். ஹெர்மாயினி அதோட அர்த்திமென்சி புக்கை சத்துன்னு க்ளோஸ் பண்ணுமா. அங்கே இருந்த மீட்டு கேரட்ஸ்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துட்டு இருக்கும். டிவினேஷன் சப்ஜெக்ட் எனக்கு சூப்பராக வரும்னு காமிக்கிறதுக்காக என்னால் மிச்சம் மீதி இருக்கிற டீ லீவ்ஸில் சாவு சகுனத்தை நான் பார்த்தேன்னு சும்மா நடிச்சிட்டு இருக்க முடியாது. அந்த சப்ஜெக்டெல்லாம் நான் ரொம்ப நாளைக்கு படிக்க போகிறது கிடையாது. என்னோட அர்த்திமென்சி கிளாஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த டிவினேஷன்லாம் ரொம்ப ரொம்ப குப்பையாக ரப்பிஷாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேக் எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து விறுவிறுன்னு நடந்து போயிடும். ரான் ஹெர்மாயினியை பார்த்து நல்லா முறைச்சிக்கிட்டு இருப்பான். அவள் என்னத்தை பேசிட்டு போயிட்டு இருக்கா, அவள் இது வரைக்கும் அர்த்திமென்சி கிளாஸுக்கு போனதே கிடையாது, லூஸாது அப்படின்னு அவன் ஹாரி கிட்ட கத்திட்டு இருப்பான். இந்த அர்த்திமென்சி சப்ஜெக்ட் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல, நான் திரும்பவும் கூட சொல்லிக்கிறேன். அர்த்திமென்சின்றது நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர்ஸை வச்சு நம்ம ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணலாம், அதை கால்குலேட் பண்ணி. இப்போது நம்ம ஊரில் நியூமராலஜின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மேஜிக்கல் வேர்ல்டில் அர்த்திமென்சி. அது பார்த்திங்கன்னா இப்போது டிவினேஷனில் ஃபுல்லாக கெஸ் ஒர்க்காக இருக்குல்ல, ஆனால் அர்த்திமென்சியில் அந்த மேத்தே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரிசைஸாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுதான் அர்த்திமென்சி. நம்ம ஊரில் இருக்கிற நியூமராலஜி மாதிரி, மகிழ் வேர்ல்டில் இருக்கிற நியூமராலஜி மாதிரி. அதே மாதிரி ஏன்ஷியன்ட் ரூன்ஸுன்னு ஹெர்மாயினி இப்போ ஒன்று எடுத்து படிக்குதுல, அது பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் பற்றி படிக்கிற சப்ஜெக்ட்டு. ரொம்ப பழைய காலத்துலலாம், அந்த காலத்துலலாம் எழுத்து இருக்காதுல, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்காதுல, சிம்பிள்ஸ் தானே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் ஏன்ஷியன்ட் ரூன்ஸு. இந்த ஏன்ஷியன்ட் ரூன்ஸு அர்த்திமென்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்டுங்க. முக்கியமாக கிரிங்காட்ஸில் கர்ஸ் பிரேக்கராக வேலை பார்த்துட்ருக்காங்களே, நம்ம பில் வீஸ்லி இருக்கான்ல, அவன் கிரிங்காட்ஸ்க்காக தானே கர்ஸ் பிரேக்கராக வேலை பார்த்துட்ருக்கான். அந்த மாதிரி கர்ஸ் பிரேக்கராக போகணும்னா அவங்களாம் அந்த அர்த்திமென்சிலையும் ஏன்ஷியன்ட் ரூன்ஸ்லையும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அவுல் எக்ஸாமில், அவங்க 5th இயர் படிக்கும்போது. இதெல்லாம் நம்ம போக போக நிறையாவே பார்ப்போம். இங்கே ஸ்கூலில் எஜுகேஷன் முடிச்சுட்டு மாயாஜால உலகத்துக்கு போய் வேலை பார்க்கணும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். அந்த சப்ஜெக்டில் அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் நம்ம இவங்க 5th இயர் படிப்பாங்களா, அப்போ நிறையாவே பார்ப்போங்க. நமக்கு எப்படி 10th 12th இருக்குது, அதே மாதிரி தான் இவங்களுக்கு அந்த 5th இயரும் 7th இயரும் இருக்கும். 5th இயர் படிக்கும்போது அவுல் எக்ஸாம் எழுதுவாங்க, 7th இயர் படிக்கும்போது நியூட் எக்ஸாம் எழுதுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நான் சொல்லாமே உங்களுக்கே தெரிய வந்துடும், நம்ம போக போக பார்க்க போகிற எல்லா சாப்டர்ஸ்லையும். நான் அகெயின் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. லன்ச்சு முடிச்சுட்டு கோட்டைக்கு வெளியில் போனதுக்கப்புறம் ஹாரிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நேற்று ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அது ஃபுல்லுமே இப்போ கிளியர் ஆகி வானம்லாம் நல்லா கிளியராக இருக்கும். ஆனால் பேல் கிரே கலரில் இருக்கும். கீழே இருக்கிற புல்லுலலாம்
அப்படியே ஒரு மாதிரி மலை துளியாக இருக்குமா, நல்லா டேம்பாக இருக்கும் அந்த கிரவுண்டு ஃபுல்லுமே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இப்போது கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ்க்கு போக போகிறாங்க. தடை செய்யப்பட்ட காட்டுப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாக்ரிடோட வீட்டுக்கு அந்த கிரவுண்டில் நடந்து போயிட்டுருப்பாங்களா. ரானும் ஹெர்மானியும் திரும்ப பேசிக்க மாட்டாங்களா. ஸோ ஹாரி அவங்களுக்கு நடுவில் நடந்து வந்துட்டு இருப்பானா. கொஞ்சம் கீழே இறங்கி போனதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற ஒரு 3 பேரோட அந்த 3 ஃபெமிலியரான ஃபேஸை அவன் பார்ப்பானா. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு தெரியவே வரும் இந்த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ் ஸ்லிதரின்ஸ் கூட சேர்ந்து அட்டன் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா அங்கே மேல்ஃபாய் கிராபுக்கிட்டையும் கோயல்கிட்டையும் நின்றுட்டு லூசுத்தனமாக மண்டையையும் கையையும் காலையும் ஆட்டி ஆட்டி பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. ஹாரிக்கு நல்லாவே தெரியும் இவனுங்க எதை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஹாக்ரிட் அவரோட கேபின் முன்னாடி அவரோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாரா. ஹோல் கிளாஸ்க்காக அவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அவர் மேலே நல்லா மோல்ட் ஸ்கின் ஓவர் கோட் இருக்கும்ல, அதை போட்டுட்டு நின்றுட்டுருப்பாரா. அவர் காலுக்கு பக்கத்தில் கீழே ஃபேங் நின்றுட்டுருக்கும். எப்போடா கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு அவர் பொறுமையே இல்லாமல் நின்றுட்டுருப்பாரு. எல்லாரும் வந்துட்டிங்களா? நடங்க நடங்க, இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ட்ரீட் இருக்குது. வேறு லெவலில் இன்றைக்கி லெசன் இருக்க போகுது. எல்லோரும் இங்கே வந்துட்டிங்க தானே? ஓகே, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நடப்பாரா. ஹாரிக்கு அப்போ டக்குன்னு ஒரு நாஸ்டியான ஒரு தாட் வரும். என்னன்னா, ஹாக்ரிட் நம்மளை திரும்பவும் இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறாரா எதுவும் அப்படின்னு அவன் பயந்துருவானா. ஏன்னா ஹாரி இந்த காட்டுக்குள்ளே போய் லைஃப் டைமுக்கு தேவையான அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை அவன் இங்கே கெயின் பண்ணியிருக்கானா. ஆனால் ஹாக்ரிட் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டார். அந்த காட்டு பகுதி இருக்கும்ல, அதை ஒட்டியே அவர் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரா. அங்கே மரமாக இருக்கும். அங்கேருந்து ஒரு 5 நிமிஷமாக அவங்க நடந்துட்டுருப்பாங்களா. தென் அங்கே பார்த்தா ஒரு பேடாக் மாதிரி இருக்குமா. பட் அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. பேடாக்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குதிரையெல்லாம் நிற்க வச்சுருப்பாங்களே, ஒரு சின்ன லேண்டு மாதிரி இருக்கும். அதை சுற்றி ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க, வேலி மாதிரி. அதுக்குள்ளே குதிரையை நிற்க வச்சுருப்பாங்களா, அதுதான் பேடாக். எல்லோரும் இந்த ஃபென்ஸை சுற்றி நல்லா நில்லுங்க, அப்படின்னா தான் அவங்க எல்லாருனாலையும் அதை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் உங்களோட புக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. எப்படி அப்படின்னு ஒரு கோல்டான ரொம்ப திமிரான ஒரு வாய்ஸ் வந்துட்டு இருக்குமா. யாரோடதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ட்ராக்கோ மேல்ஃபாயோடது. அப்படின்னு ஹாக்ரிட் கேட்பாரா. இந்த புக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு மேல்ஃபாய் திரும்ப ரிப்பீட் பண்ணுவானா. அவனோட கையில் த மான்ஸ்டர் புக் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இருக்குமா. அதை அவன் நல்ல நீளமாக இருக்கிற ரோப்பை வச்சு நல்லா சுற்றுன்னு சுற்றி 4 பக்கமும் ஃபுல்லாக சுற்றி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பான். மித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட அந்த புக்ஸை கையில் எடுப்பாங்களா. அவங்களும் ஒரு சில பேர் ஹாரி மாதிரியே அவங்களோட பெல்ட்டை யூஸ் பண்ணி அந்த புக்கை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க டைட்டாக. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் நல்லா டைட்டாக இருக்கிற பேக்ஸ் இருக்கும்ல, அதில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் புல் கிளிப்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம எக்ஸாம் பேடுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, மெட்டல் புல் கிளிப்ஸு, அதை வச்சு நல்லா டைட்டாக அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் யாரும் இன்னும் உங்களோட புக்ஸை ஓப்பன் பண்ணலையா அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப சோகமாக ரொம்ப டிஸப்பாயிண்டடாக கேட்டுட்ருப்பாரு. அங்கே கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாரும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவாங்களா. நீங்கள் இதை தடவி கொடுக்கணும் அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப அப்படியே, இது கூட உங்களுக்கெல்லாம் தெரியாதா, இந்த வேர்ல்டில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ரொம்ப ஆப்வியஸான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினியோட புக்கை அவர் கையில் வாங்குவாரா. ஹெர்மாயினி அதோட புக்கில் ஸ்பெல்லோ டேப் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா சுற்றுன்னு சுற்றி அந்த புக்கை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குமா. அந்த ஸ்பெல்லோ டேப்பெல்லாம் அவர் ரிமூவ் பண்ணுவாரா. அந்த புக்கை ஹாக்ரிடை கடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கும். ஆனால் அவர் அந்த புக்கை திருப்பி அதோட ஸ்பைன் இருக்கும்ல பின்னாடி, அதில் லைட்டாக அவரோட ஃபிங்கரை வச்சு தடவி கொடுப்பாரா. அந்த புக்கு லைட்டாக நடுங்குமா. தென் அப்படியே ஓப்பன் ஆயிரும். இப்போ அமைதியாக ஹாக்ரிடோட கையில் அந்த புக்கு கிடக்கும். ஓ, நம்ம எல்லோரும் எவ்வளோ சில்லியாக இருந்திருக்கோம், நம்ம அதை தடவி கொடுத்துருக்கணும், நம்ம ஏன் இதை கெஸ்ஸே பண்ணலை அப்படின்னு மேல்ஃபாய் நக்கலாக கேட்டுட்ருப்பானா. அது ஃபன்னியாக இருந்திருக்கும்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஹாக்ரிட் ஒரு மாதிரி அன்சர்டனாக ஹெர்மாயினியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரா. ஓ, ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு அப்படின்னு மேல்ஃபாய் கத்திட்டு இருப்பான். இந்த புக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது எங்கள் கையை கடிச்சு கொதற மாதிரி இருக்கிற புக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லிட்டு இருப்பானா. வாயை மூடு மேல்ஃபாய் அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஹாக்ரிட் ஒரு மாதிரி மனசு தளர்ந்து போய் நின்றுட்டுருப்பாரா. இப்போது இது ஹாக்ரிடோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், அது எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும்னு தான் ஹாரி நினப்பான். சரி வாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போது உங்களோட புக்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்களா. இப்போது நீங்கள் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸை பார்க்கணும். ஸோ நான் அதை போய் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு இவங்களை இங்கே விட்டுட்டு அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே அவர் போயிடுவாரா. கடவுளே, இது ஏன் இவ்வளோ மோசமாக போகணுமா. இந்த பெரிய முட்டாள் மட்டும் கிளாஸ் நடத்துதுன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பாவுக்கு ஃபிட்ஸே வந்துடும் அப்படின்னு மேல்ஃபாய் கத்திட்டு இருப்பானா. வாயை மூடு மேல்ஃபாய் அப்படின்னு ஹாரி திரும்பவும் கத்துவான்.
கேர்ஃபுல் பாட்டர், அங்கே பாரு உனக்கு பின்னாடி டிமெண்டர் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக லாவெண்டர் இவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற பேடாக்கை பார்த்து ஊ அப்படின்னு கத்திட்டு இருக்குமா. என்னன்னு பார்த்தா அந்த பேடாக்குள்ள டசன் ஆஃப் ஹாரி இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப பிசாரேவாக இருக்கிற, ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற கிட்டத்தட்ட 12 கிரியேச்சர்ஸ் அந்த பேடாக்குள்ளே வந்துட்டுருக்குங்களா. அதுங்களோட உடம்பும் பின்னங்காலும் அதுங்களோட வாலும் பார்க்குறதுக்கு குதிரைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுங்களோட முன்னங்காலும் அதுங்களோட ரெக்கையும் அதுங்களோட மண்டையும் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஈகிளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுங்களோட பீக்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரூவலாக இருக்கும். நல்லா ஸ்டீல் கலரில் இருக்குமா. அதுங்களோட கண்கள்லாம் நல்ல பெருசாக இருக்கும். அவ்வளோ பிரைட்டாக இருக்கிற ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுங்களோட முன்னங்காலில் இருக்கிற டேலண்ட்ஸு நல்ல நீளமாக ½ ஃபுட் கிட்ட இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப டெட்லியாக இருக்கும். டேலண்ட்ஸ்னால் பறவைங்களோட காலில் நெகம் நல்லா வளைஞ்சு போயிருக்கும்ல, விரலில் இருக்கிற நெகம், அதை தான் டேலண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. TALONS. இந்த சாப்டரோட நேமே டீ லீவ்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் தான். ஒவ்வொரு டைம் சாப்டரோட நேமெல்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன்ல, அது இதுக்காக தான் சொல்லுவேன். எப்போவுமே அந்த சாப்டரில் என்ன இருக்குமோ அதை வச்சு தான் அவங்க அந்த சாப்டர் நேமை டைட்டில் கொடுத்துருப்பாங்க. மூவியில் ஒரே ஒரு இந்த கிரியேச்சரை தான் ஹேக்ரிட் கூட்டிகிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் புக்கு படி ஹேக்ரிட் கிட்டத்தட்ட 12 இந்த கிரியேச்சரை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதுங்களோட டேலண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே டெட்லியாக இருக்குமா. அந்த எல்லா பீஸ்டோட கழுத்துலையுமே நல்லா திக்காக இருக்கிற லெதர் காலர் இருக்கும். அதில் நீளமான செயினை அட்டாச் பண்ணியிருப்பாங்களா. அந்த எல்லா பீஸ்டோட அந்த நீளமான செயினோட அந்த எண்டுமே ஹேக்ரிடோட மிகப்பெரிய கையில் தான் இருக்குமா. அந்த கிரியேச்சர்ஸை ஹேக்ரிட் அந்த பேடாக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாரா. அதுங்க குதிச்சு குதிச்சு ஓடி வந்துட்டுருக்குங்க. வேமா நடந்து வாங்க அப்படின்னு ஹேக்ரிட் அந்த கிரியேச்சர்ஸோட செயின்ஸை வந்து ஷேக் பண்ணுவாரா. அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபென்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாரு. அங்கே தானே கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சுற்றி நின்றுட்டுருப்பாங்க. ஹேக்ரிட் அப்படி வந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஃபென்ஸை விட்டு கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஹிப்போகிரிப்ஸ் அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப சந்தோஷமாக கத்துவார். அவரோட கையை நல்லா ஆட்டிக்கிட்டே, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுங்களே அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரா. ஹேக்ரிட் என்ன மீன் பண்ணுறாருன்னு ஹாரினால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ½ ஹார்ஸு அண்ட் ½ பேர்டாக இருக்கிற அந்த கிரியேச்சரை வந்து பார்த்து நம்ம ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா உத்து பார்த்தோம்னா அதோட அழகை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுங்க மேலே இருக்கிற அந்த க்ளீமிங்கான கோட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபெதரு, அதோட ஒவ்வொரு முடியுமே அவ்வளோ ஸ்மூத்தாக டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். ஒன்று ஸ்ட்ரோமி கிரே கலரில் இருக்கும், இன்னொன்று பிரான்ஸ் கலரில் இருக்கும், இன்னொன்று பிங்க் கலரில் இருக்கும், இன்னொன்று செஸ்னட் கலரில் இருக்கும், இன்னொன்று இங்கி பிளாக் கலரில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நல்லா எல்லோரும் நல்லா முன்னாடி வந்து நின்று பாருங்கள் அப்படின்னு ஹேக்ரிட் அவரோட 2 கையையும் தேய்ச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் யாருக்குமே அதை முன்னாடி நல்லா ஒட்டி போய் நின்று பார்க்கணுன்னு ஆசையே இல்லை. ஆனால் ரானும் ஹாரியும் ஹெர்மாயினியும் வேறு வழியே இல்லாமல் ஹேக்ரிட்காக கொஞ்சம் முன்னாடி நல்லா அப்ரோச் பண்ணி நின்று அதை பார்த்துட்ருப்பாங்க, அந்த ஃபென்ஸ் கிட்ட ஒட்டி நின்று. நவ் ஹிப்போகிரிஃபை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயமே, அதுங்களாம் ரொம்ப ப்ரௌடான கிரியேச்சர்ஸ். அதுங்களாம் ஈஸியாக அஃபண்ட் ஆயிருங்க. அதுங்களை நம்ம இன்சல்ட் பண்ணிடவே கூடாது. அப்படி மட்டும் நீங்கள் பண்ணிங்க, நீங்கள் பண்ணுற விஷயம் கடைசியாக அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. இங்கே நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க. புக்கு படி ஹேக்ரிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவார். என்னென்னா அதை வந்து வெஸ்ட் கண்ட்ரி ஆக்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாண்டோட சவுத் வெஸ்டர்ன் சைடு இருக்கும்ல, அங்கே இருக்கிற பீப்புள் பேசுகிற இங்கிலீஷ் டைலக்ட் தான் அது. மூவியில் அதை எப்படி காமிச்சிருப்பாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் பேசுகிற இங்கிலீஷே பார்த்திங்கன்னா பாதி இது அவர் வந்து யூன்னு சொல்ல மாட்டார், யூஆர்ன்னு சொல்ல மாட்டார், எர்ன்னு சொல்வார், ஒய்இஆர்ன்னு தான் சொல்வார், டூன்னு சொல்ல மாட்டார், டிஇஆர்ன்னு தான் சொல்வார். ஒவ்வொரு வார்த்தையுமே அவர் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் பேசுவார். அது இன்ஃபார்மலாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு அது புரியாது. நம்ம ஃப்யூச்சரில் வரப்போகிற புக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ அவர் பேசுகிற இங்கிலீஷே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹாரி பாட்டர் சீரீஸ் எடுக்க போகிறாங்களே, அதில் ஹேக்ரிடோட இங்கிலீஷ் டைலக்டை கேட்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேங்க. பட் இந்த பிரிசனர் ஆஃப் அஸ்கபன் புக்லாம் வரதுக்கே இப்போலேருந்து ஒரு 4 வருஷம் ஆகிரும் கண்டிப்பாக, அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் புக் வரதுக்கே இன்னும் 1 இயருக்கு மேலே ஆயிருமா. அப்போது டெத்லி ஹாலோஸ்லாம் அவங்க முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 9 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் உண்மையாகவே நான் ரொம்ப ஈகராக இருக்கேன்.
பட் என்னென்னா இதை நான் ஆல்ரெடி சொன்னேன்னா என்னென்னு தெரிலங்க. சீரீஸ்லையுமே நிறைய விஷயங்களை கட் பண்ண தான் போகிறாங்களாம். இப்போ மூவிஸ்லலாம் எவ்வளோ விஷயங்களை ஒமிட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சீரீஸ்லையுமே நிறைய விஷயங்களை ஒமிட் பண்ண போகிறாங்களாம். எப்படின்னா இப்போது ஃபர்ஸ்ட் புக்கில் ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் ஹாரி ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் ஏறி உட்கார்றதுக்கே ஒரு 5-6 சாப்டர் கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் சீரீஸில் ஹாரி ஹாக்வர்ட்ஸ்க்கு போய் சேர்றான்ல, அது வரைக்கும் அவங்க வந்து ஒரே எபிசோடாக எடுக்க போகிறாங்களாம். விச் மீன்ஸ் அவங்க 5-6 சாப்டர் இருக்கும்ல, அதை ஒரே எபிசோடாக எடுக்க போகிறாங்க. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஒவ்வொரு சாப்டரையும் அவங்க ஒவ்வொரு எபிசோடாக எடுப்பாங்க போல், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுலேயுமே அவங்க நிறைய விஷயங்களை கட் பண்ண போகிறாங்களாம், நிறைய கேரக்டர்ஸை கட் பண்ண போகிறாங்களாம். ஆனால் பீவ்ஸை மட்டும் இவங்க கட் பண்ணிடவே கூடாதுங்க. நான் பீவ்ஸ் கேரக்டருக்காக தான் ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீரீஸில் பீவ்ஸ் கேரக்டரை பார்க்கணுன்னு அந்த கேரக்டரை மட்டும் அவங்க ஒமிட் பண்ணிடவே கூடாதுங்க. ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் நடக்க போகிற மிகப்பெரிய சம்பவத்துக்காகவாவது அவங்க அந்த பீவ்ஸ் கேரக்டரை ஒமிட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ நவ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ஹேக்ரிட் இப்படி சொல்லிட்டு இருப்பாரா, ஹிப்போகிரிப்ஸ்லாம் ரொம்ப ப்ரௌடான க்ரியேச்சர்ஸ், ஈஸியாக அஃபண்ட் ஆயிருங்க, அதுங்களை வந்து இன்சல்ட்டே பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணால் நீங்கள் பண்ணுற கடைசி விஷயம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அப்போது இந்த மால்ஃபாயும் கிராப்பும் கோயலும் அவர் பேசுகிறத கொஞ்சம் கூட கவனிக்காமல் குசுன்னு அவனுங்களுக்குள்ளேயே எதையோ பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ ஹாரிக்கு என்ன தோணுனா, வேணும்னே இவனுங்க இந்த கிளாஸை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதையாவது பண்ணணுன்றதுக்காக ஏதோ அவனுங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஹாரிக்கு தோணிகிட்ருக்கோம். ஹிப்போகிரிப்ஸ் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணணும், அதுதான் பொலைட்டானது. நீங்கள் ஃபர்ஸ்ட் அதுங்க முன்னாடி நடந்து வரணும், அதுங்களை பார்த்து நல்லா பவ் பண்ணணும், தென் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுங்களும் உங்களை பார்த்து திரும்ப பவ் பண்ணிருச்சுங்கன்னா டச் பண்ண அலோவ் பண்ணுதுங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுங்க உங்களை பார்த்து பவ் பண்ணலைன்னா டக்குன்னு நீங்கள் பின்னாடி போயிடணும், இல்லைன்னா அவ்வளோதான், அதுங்களோட டேலண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹர்ட் பண்ணிடும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. சரி, யார் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு அவர் கேட்பாரா. கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேகமாக பின்னாடி போயிடுவாங்களா. ஈவன் ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினிக்குமே ரொம்ப பயமாக தான் இருக்குமா. ஸோ லைட்டாக அவங்க பின்னாடி போயிட்டுருப்பாங்களா. அங்கே இருக்கிற ஹிப்போகிரிப்ஸ் எல்லாருமே அதுங்களோட மண்டையை ரொம்ப கோவமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டிட்டு அதுங்களோட பவர்ஃபுல்லான விங்ஸை நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்ருக்குங்களா. அதுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி மாதிரி அதுங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறது அதுங்களுக்கு பிடிக்கல போல், அந்த மாதிரி தான் அதுங்க பண்ணிகிட்டு இருந்துச்சுங்களா. யாருமே இல்லையா அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கேட்குற மாதிரி கேட்டுட்ருப்பாரா. நான் பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி சொல்வான். நிறைய பேர் பின்னாடி நின்றுட்டு ரொம்ப பயந்து போய் மூச்சு விட்டுட்டு இருப்பாங்களா. ஹாரி இப்படி சொன்னதுக்கு லாவெண்டரும் பார்வதியும் ஹாரிக்கு பின்னாடி நின்றுட்டு குசுன்னு ஓ ஹாரி நோ, உன்னோட டீ லீவ்ஸை மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. ஆனால் ஹாரி அவங்கள இக்னோர் பண்ணிடுவான். வேகமாக அவன் அந்த பேடாக்கோட ஃபென்ஸ் இருக்கும்ல, வேலி, அதில் ஏறி அதுக்குள்ளே அந்த பேடாக்குள்ளே இறங்கிடுவானா. நீ ரொம்ப நல்ல பையன் ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் கத்திட்டு இருப்பாரு. ரைட் தென் பக்பிக்கும் கூட எப்படி பழகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கிரே கலர் ஹிப்போகிரிஃபை அந்த கூட்டத்தில் இருக்கிற மித்த ஹிப்போகிரிஃப் கிட்ட இருந்து கூட்டிட்டு வருவாரா. அதோட கழுத்தில் இருக்கிற லெதர் காலரை ரிமூவ் பண்ணிடுவாரு. பேடாக்கு அந்த சைடில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட மூச்சை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க பயத்தில். ஆனால் மால்ஃபாயோட கண்கள் மட்டும் ரொம்ப அப்படியே கூர்மையாக ரொம்ப தீவிரமாக மாறிக்கிட்டு இருக்கும். காமாக இருக்கணும் ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் குவைட்டாக சொல்லிட்டு இருப்பாரு. நீ அதோட ஐ கான்டாக்ட்லேயே இரு, உன்னோட கண்ணை சிமிட்டாமல் பார்த்துக்கோ, ஏன்னா ஹிப்போகிரிஃப்க்கு கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருந்தா அவங்கள அது நம்பாது அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரிக்கு இப்போ தான் சடனாக அவனோட கண்ணெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் கண்ணை சிமிட்டாமல் வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பக்பிக் அதோட மிகப்பெரிய நல்லா ஷார்ப்பாக இருக்கிற தலையை திருப்பி அதோட நல்லா ஃபியர்ஸியாக இருக்கிற ஆரஞ்சு கலர் கண்களை வச்சு ஹாரியை நல்லா கூர்மையாக பார்த்துட்ருக்குமா. தட்ஸ் இட் ஹாரி, இப்போ நீ நல்லா அதை பார்த்து பவ் பண்ண அப்படின்னு ஹேக்ரிட் சொல்வாரா. ஹாரிக்கு அவனோட பின்னங்கழுத்தை இந்த ஹிப்போகிரிஃப் கிட்டக்க எக்ஸ்போஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனால் ஹேக்ரிட் சொன்ன மாதிரியே அவன் செய்வான். லைட்டாக அந்த பக்பீக்கை பார்த்து அவன் பவ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே மேலே நிமிந்து ஹிப்போகிரிஃபை பார்ப்பானா. ஆனால் அந்த ஹிப்போகிரிஃப் இன்னும் ஹாரி ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்குமா. அது அசையவே அசையாது. ஓ அப்படின்னு ஹேக்ரிட் ஒரு மாதிரி ஒரீடாக சொல்லிட்டு ரைட் பின்னாடி போ ஹாரி, காமா பின்னாடி போ அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் ஹாரிக்கே ரொம்ப எனாமஸாக சர்ப்ரைஸ் ஆயிரும். ஏன்னா அந்த ஹிப்போகிரிஃப் இப்போது அதோட முட்டியை லைட்டாக பெண்ட் பண்ணி நல்லா குனிஞ்சு ஹாரியை பார்த்து பவ் பண்ணுவோம். அது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மனுஷங்க பவ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பவ் பண்ணிகிட்ருக்கோம்.
வெல் டன் ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நீ அதை டச் பண்ணலாம், அதோட பீக்கை தட்டி கொடு, கோ ஆன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவாரா? ஹாரி ஸ்லோவாக அந்த ஹிப்போகிரிஃப் பக்கத்தில் போய் அவனோட கையை நீட்டி அந்த ஹிப்போகிரிஃபோட பீக் இருக்கும்ல அதை டச் பண்ணுவானா. தென் அதை நல்லா தட்டி கொடுப்பான். அந்த ஹிப்போகிரிஃப் ரொம்ப லேசியாக அதோட கண்ணை நல்லா மூடிக்குமா. ஏதோ அது வந்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி அதோட கண்ணை நல்லா மூடிக்கும். கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா கைத்தட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. எக்ஸப்ட் மால்ஃபாய், கிராப் அண்ட் கோயல். அவங்க 3 பேர் மட்டும்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகி போய் நின்றுட்டுருப்பாங்க. சூப்பர் ஹாரி, அது மேலே ஏறி நீ சவாரி செய்ய அதை அனுமதிச்சிருச்சு அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹாரி நின்றுட்டுருப்பான். அவனுக்கு ப்ரூம் ஸ்டிக்கில் பறந்தே நல்லா பழகிருச்சு. ஆனால் ஹிப்போகிரிஃப்லாம் அவனுக்கு ஷோராக தெரியல அது மாதிரியே சேமாக இருக்குமான்னு. நீ அது மேலே ஏறி அதோட ரெக்கை இருக்குல்ல அதோட ஜாயிண்ட்டுக்கு பின்னாடி உக்காந்துக்கோ. அண்ட் அதோட ஃபெதர்ஸை மட்டும் புல் பண்ணிடாத, பிச்சிடாத, அதுங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரி பக்பீக்கோட விங் இருக்கும்ல அந்த ரெக்கை, அதில் காலை வச்சு அது மேலே ஏறி உக்காந்துருவானா. பக்பீக் இப்போ எந்திரிச்சு நின்றுமா. ஹாரிக்கு இப்போ அங்கே இருக்கிற எதை பிடிச்சிக்கனே தெரியல. ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே ஃபெதர்ஸாக தான் இருக்கும். சூப்பர், இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் ஹிப்போகிரிஃபோட பின்னாடி நல்லா தட்டுவாரா. கொஞ்சம் கூட வார்னிங்கே கொடுக்காம அந்த ஹிப்போகிரிஃபோட 12 அடி நீளமாக இருக்கிற ரெக்கை ஹாரிக்கு 2 பக்கமும் நல்லா விரியுமா. அவனுக்கு அந்த ஹிப்போகிரிஃபோட கழுத்தை பிடிச்சிக்கிறதுக்கு 1 செகண்ட் தான் டைம் இருக்கும். டக்குன்னு அவன் அதை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பானா. ஏன்னா அந்த ஹிப்போகிரிஃப் அடுத்த செகண்டே வானத்தை பார்த்து நல்லா வேகமாக பறக்க ஆரம்பிச்சிரும். ப்ரூம் ஸ்டிக்கில் பறக்கிற மாதிரி சுத்தமாக இது இல்லை. ஏன்னா அந்த ஹிப்போகிரிஃபோட அந்த மிகப்பெரிய ரெக்கை இருக்குல்ல அது அவனுக்கு 2 சைடும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக அடிச்சுட்டே இருக்கும், பீட் ஆகிட்டே இருக்குமா. அது வந்து அவனுக்கு கீழே விழுக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துட்ருக்கும். அவனோட நிம்பஸ் 2000 ப்ரூம் ஸ்டிக்கெலாம் நல்லா டைட்டாக அவன் எங்கே வேணாலும் பிடிச்சிப்பானா. ஆனால் அவனுக்கு முன்னாடி இருக்கிற அவனோட கைக்கு கீழே இருக்கிற நல்லா கிளாஸியான நல்ல ஸ்மூத்தான அந்த ரெக்கையை ஃபெதர்ஸை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு மனசே வரல. அவனுக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. அந்த ஹிப்போகிரிஃபோட ரெக்கை பறக்கும் போது மேலேயும் கீழேயும் போகும்போதும் அவன் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்துட்டு இருப்பான். ஆனால் அவனோட ப்ரூம் ஸ்டிக்கில் அவன் அந்த மாதிரிலாம் ஆடவே மாட்டான், அவ்வளோ ஸ்மூத்தாக போவான். பக்பீக் அந்த பேடாக்கை சுற்றி ஒரு தடவை அவனை நல்லா கூட்டிகிட்டு பறந்துட்டு அந்த கிரவுண்டில் வந்து லேண்ட் ஆயிருமா. எப்போடா வந்து லேண்ட் ஆகும்னு ஹாரி வேண்டிட்டு இருப்பான். பக்பீக் அதோட கழுத்தை நல்லா கீழே இறக்குமா. அதோட பீக்கு வழியாக அப்படியே முன்னாடி இப்போ நம்ம வலிக்கு விழுக போகிறோம் அப்படின்னு ஹாரி நினைப்பான். ஆனால் ஸ்லோவாக இறங்கி கீழே டொம்முன்னு கிரவுண்டில் விழுந்துருவானா. தென் எந்திரிச்சு நின்றுட்டுருப்பான். மூவியில் வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் புக்கில் இப்போ நான் எப்படி நரேட் பண்ணுறேனோ அது மட்டும்தாங்க இருக்கும். புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தான் நான் இங்கே நரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மட்டும்தான் புக்கில் இருக்கும். சூப்பர் ஹாரி, வேறு லெவல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹாக்ரிட் கத்திட்டே வந்துட்டுருப்பாரா. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாப் பண்ணிகிட்ருப்பாங்க, சேர் பண்ணிகிட்ருப்பாங்க, எக்ஸப்ட் மால்ஃபாய், கிராப் அண்ட் கோயல். ஓகே, வேறு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு ஹாக்ரிட் கேட்பாரா. ஹாரியோட இந்த மிகப்பெரிய சக்ஸஸை பார்த்துட்டு கிளாஸில் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ ஆசை வந்துருமா. ஸோ எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பேடாக் மேலே ஏறி அதுக்குள்ளே இறங்கிட்டு இருப்பாங்க. ஹாக்ரிட் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹிப்போகிரிஃபையும் கழட்டி விட்டுட்டு இருப்பாரா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹிப்போகிரிஃப்க்கும் பவ் பண்ணி அதை பேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நெவில் அவனோட ஹிப்போகிரிஃப் கிட்ட இருந்து பின்னாடி ஓடி வந்துக்கிட்டே இருப்பானா. ஏன்னா அவனோட ஹிப்போகிரிஃப் அவனை பார்த்து பவ்வே பண்ணாது. ரானும் ஹெர்மியோனியும் செஸ்னட் கலரில் இருக்கிற அங்கே இருக்கிற ஹிப்போகிரிஃப் கிட்டக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹாரி அதை நின்று பார்த்துட்டு இருப்பான். மால்ஃபாயும் கிராபும் கோயலும் பக்பீக்கை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. பக்பீக் மால்ஃபாயை பார்த்து பவ் பண்ணிடுமா. ஸோ மால்ஃபாய் பக்பீக்கோட பீக்கை வந்து தட்டி கொடுத்துட்ருப்பான், பேட் பண்ணிட்டு இருப்பானா. இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு மால்ஃபாய் வேணும்னே ஹாரிக்கு கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லிட்டு இருப்பான். இது இவ்வளோ ஈஸியாக இருக்கும் தான் நமக்கு தெரியுமே, பாட்டர்னாலே பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ இது இவ்வளோ ஈஸியாக தானே இருக்கும். நீ ரொம்பலாம் டேஞ்சரஸான மிருகம் கிடையாது தானே அப்படின்னு மால்ஃபாய் இப்போ அந்த ஹிப்போகிரிஃபை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். நீ பார்க்குறதுக்கு இவ்வளோ அசிங்கமான பெரிய விலங்காக இருக்கு அப்படின்னு அவன் கத்தி கத்தி சொல்லிட்டு இருப்பானா. அடுத்த செகண்டு பக்பீக்கோட நல்ல ஷார்ப்பாக இருக்கிற அந்த ஸ்டீல் மாதிரி இருக்கிற டேலன்ஸ் ஃப்ளாஷ் ஆகுமா. மால்ஃபாய் ஹை பிச்சில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். ஹாக்ரிட் வேகமாக பக்பீக் கூட ரெசில் பண்ணி பக்பீக் மேலே அந்த காலரை போட்டு மால்ஃபாய் கிட்டேருந்து பக்பீக்கை தூரமாக இழுத்துட்டு போயிட்டுருப்பாரு. மால்ஃபாய் அந்த புல்லில் அப்படியே சுருண்டு படுத்து கிடப்பான். அவனை சுற்றி அவன் மேலே ஃபுல்லாக ரோப்ஸில் பிளட்டாக இருக்கும். நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மால்ஃபாய் பயங்கரமாக கத்துவானா. கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க.
நான் செத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் என்னை பாருங்க, இது எனக்கு கொன்றுச்சு அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்திட்டு இருப்பானா. நீ ஒன்றும் செத்துக்கிட்டலாம் இல்லை அப்படின்னு ஹாக்ரிட் வேக வேகமாக வந்துக்கிட்டு இருப்பாரு. அவரோட முகமே வெளுத்து போயிருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவனை இங்கேருந்து வேகமாக நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஹாக்ரிட் கத்திட்டு இருப்பாரா. ஹெர்மாயினி வேக வேகமாக போய் அந்த பேடாக்கோட கேட் இருக்கும்ல அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருக்கும். ஹாக்ரிட் மால்ஃபாயை தூக்கிட்டு கேஸ்டில் பார்த்து அந்த ஸ்லோப்பில் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாரு. அப்போது மால்ஃபாயோட கையில் நல்லா நீளமாக டீப்பாக கட்டு இருக்கிறத ஹாரி பார்ப்பானா. அதுலேருந்து ஃபுல்லாக பிளட்டாக கீழே ஊற்றிட்டு இருக்கும். கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ்லேருந்து இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேலே கோட்டையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்களா. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஷேக் ஆகி போய் தான் இருப்பாங்களா. இந்த ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஹாக்ரிடை ரொம்ப கத்தி கத்தி திட்டிகிட்டே வந்துட்டுருக்குங்க. அவரை உடனே வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு பான்சி பார்க்கின்சன் பயங்கரமாக கத்திட்டு இருக்குமா. அது கண்ணிலேருந்து தண்ணியாக கீழே ஊற்றிட்டு இருக்கும். அது மால்ஃபாயோட தப்பு தான் அப்படின்னு டீன் பயங்கரமாக கத்துவானா. கிராபும் கோயலும் அவனுங்களோட மசில்ஸை இவனை பார்த்து மிரட்டுற மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு இருப்பானுங்க. இவங்க எல்லாரும் எம்டியாக இருக்கிற என்ட்ரன்ஸ் ஹால்குள்ளே நுழைஞ்சிருவாங்களா. நான் போய் அவன் ஓகேவா இருக்கானான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு பான்சி சொல்லிட்டு வேகமாக அந்த மார்பிள் ஸ்டேர்கேஸ் இருக்கும்ல படிக்கட்டு, அதில் ஏறி ஓடிக்கிட்டு இருக்குமா. ஸ்லிதரின்ஸ் எல்லாருமே ஸ்டில் ஹாக்ரிடை பற்றி ஏதேதோ பேசிக்கிட்டே டஞ்சனில் இருக்கிற அவங்க காமன் ரூமோட டைரக்ஷனை பார்த்து நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஹாரியும் ரானும் ஹெர்மானியும் கிரிஃபண்டோர் டவருக்கு மேலே ஏறி போக ஆரம்பிச்சிருவாங்களா. அவன் ஓகேவா ஆயிடுவானா அப்படின்னு ஹெர்மானி ரொம்ப நர்வஸாக கேட்டுட்ருக்குமா. அஃப்கோர்ஸ் அவன் சரியாயிருவான். மேடம் பாம்ஃப்ரேலாம் ஈஸியாக ஒரே செகண்ட்லேயே என்ன கட்டு இருந்தாலும் அதை மென் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஹாரி இதுக்கு முன்னாடி இதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிற இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கானா. அதெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் விங்கில் இருக்கிற மேடம் பாம்ஃப்ரே ஈஸியாக சரி பண்ணிட்டாங்க. ஹாக்ரிடோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே இவ்வளோ மோசமாக நடக்கணும் அப்படின்னு ரான் இப்போது ரொம்ப ஒரீடாகி சொல்லிட்டு இருப்பான். மால்ஃபாய் இதை பெரிய விஷயமா ஆக்காமல் விடமாட்டான் பாரு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. தென் அவங்க கொஞ்ச நேரம் அவங்களோட காமன் ரூமில் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டின்னர் அப்போ சீக்கிரமாக அவங்க கிரேட் ஹாலுக்கு வந்துடுவாங்க ஹாக்ரிடை பார்க்கணுன்றதுக்காக. ஆனால் கிரேட் ஹாலில் ஹாக்ரிட் இருக்கவே மாட்டார். அவரை வேலையை விட்டு தூக்கிட மாட்டாங்க தானே அப்படின்னு ஹெர்மானி ரொம்ப நர்வஸாக ரொம்ப பயந்து போய் கேட்டுட்ருக்கும். அதோட டின்னர் பிளேட் அது டச் கூட பண்ணியிருக்காது. அவங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு ரானும் ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அவனும் சாப்பிடவே மாட்டான். ஹாரி திரும்பி ஸ்லிதரின் டேபிளை பார்ப்பானா. அங்கே கிராபையும் கோயலையும் சுற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூடி நின்று எதையோ டீப்பாக ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருப்பாங்களா. ஹாரிக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இந்த கிராபும் கோயலும் மால்ஃபாய்க்கு எப்படி அடிபட்டுச்சுன்ற விஷயத்த அவங்களாவே ஏதேதோ ஒரு கதையை கட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. தென் அவங்க திரும்ப கிரிஃபண்டோர் காமன் ரூமுக்கு போய் ப்ரொஃபஸர் மெகானகல் இவங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனால் அவங்க விடாமல் இவங்களோட விண்டோ இருக்கும்ல அந்த டவரில், கிரிஃபண்டோர் டவரில், அந்த விண்டோ வழியாக வெளியில் எட்டி எட்டி பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஹாக்ரிடோட விண்டோவில் லைட் எரியுது அப்படின்னு ஹாரி இப்போ சடனாக சொல்லிட்டு இருப்பானா. ரானும் வேகமாக எந்திரிச்சு வந்து நின்று பார்த்துட்டு இருப்பான். நம்ம இப்போவே சீக்கிரமாக அங்கே போனோம்னா அவரை போய் பார்க்கலாம், ரொம்ப லேட்டாலாம் ஆகலைல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு தெரியல அப்படின்னு ஹெர்மாயினி ஸ்லோவாக சொல்லிட்டு இருக்குமா. ஹெர்மாயினி ஹாரியை ஒரு மாதிரி பார்க்குறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவானா. கோட்டைக்குள்ளே இருக்கிற கிரவுண்ட்ஸ்லலாம் நான் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். டிமெண்டர்ஸை தாண்டி அந்த சீரியஸ் பிளாக் கோட்டைக்குள்ளே வந்துட்டானா என்ன அப்படின்னு ஹாரி கேட்டுட்டு இருப்பானா. தென் அவங்க வேகமாக அவங்களோட எல்லா திங்ஸையும் அங்கே வச்சுட்டு போர்ட்ரைட் ஹோலை தாண்டி வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. கிளாட் அவங்க ஃப்ரெண்டோட ரீச் பண்ணுற வரைக்குமே யாருமே அவங்க முன்னாடி வந்திருக்கவே மாட்டாங்களா. ஸோ அவங்க வேகமாக ஹாக்ரிடோட வீட்டை பார்த்து அந்த கிரவுண்ட்ஸில் ஓடிட்டு இருப்பாங்க. ஹாக்ரிடோட வீட்டை ரீச் பண்ண உடனே அவரோட கதவை தட்டிட்டு இருப்பாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு ஹாக்ரிடோட வாய்ஸ் உள்ளே இருந்து கேட்குமா. இவங்க கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவாங்களா. பார்த்தா ஹாக்ரிட் அங்கே இருக்கிற உட்டன் டேபிளில் உட்காந்துருப்பாரு. அவருக்கு கீழவே ஃபேங் உட்காந்துருக்குமா. அதோட தலையை ஹாக்ரிடோட மடியில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குமா. ஹாக்ரிடை பார்த்த ஒரே செகண்ட்லேயே இவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு. அவருக்கு முன்னாடி அவர் வச்சிருக்க அவரோட மக்கு ஒரு பக்கெட் சைஸுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். ஃபுல்லாக அவர்னால ஃபோக்கஸே பண்ண முடியாதா. இவங்களவே ரொம்ப ஃபோக்கஸே இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரா. தென் இவங்க யாருன்றதை அவர் ரியலைஸ் பண்ண உடனே கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டீச்சரும் ஒரு நாள் கூட நிலச்சிருக்காம இருந்ததே இல்லைல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. உங்களை இன்னும் வேலையை விட்டு தூக்கல ஹாக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா. இன்னும் இல்லை, ஆனால் சீக்கிரமாகவே தூக்கிடுவாங்க தானே மால்ஃபாய்க்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்படின்னு அவர் ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருப்பாரு. அவன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. அவங்க எல்லாருமே அவரை சுற்றி உட்காருவாங்க. அவன் ரொம்ப சீரியஸாலாம் இல்லைல்ல அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. மேடம் பாம்ஃப்ரே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவனை நல்லா பெஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹாக்ரிட்
ரொம்ப டல்லாக சொல்லிட்டு இருப்பாரு. பட் அவன் ரொம்ப வலிக்குதுன்னு வலியில் ரொம்ப கத்துறானா. அவன் கையை சுற்றி நிறைய பேண்டேஜஸாக போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக அவன் கத்துறானா அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. அவன் ஃபேக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான். மேடம் பாம்ஃப்ரேனால் எதை வேணாலும் ஈஸியாக மென் பண்ணிட முடியும். அவங்க என்னோட போன்ஸையே போன வருஷம் வளர வச்சுட்டாங்க. மால்ஃபாய் வேணும்னே தான் எதுக்கோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஸ்கூல் கவர்னர்ஸ் கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப மிசரபிளாக சொல்லிட்டு இருப்பாரு. நான் இவ்வளோ பெருசாக இருக்கிற விஷயத்தெல்லாம் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஹிப்போகிரிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் காமிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃப்ளோபர் வார்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எதையாவது ஒன்று தான் ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்லலாம் காமிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அது எல்லாமே மால்ஃபாயோட தப்பு தான் ஹாக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். நாங்களாக தான் அதுக்கு விட்னஸ் அப்படின்னு ஹாரியும் சொல்லிட்டு இருப்பான். ஹிப்போகிரிப்ஸை இன்சல்ட் பண்ணால் அதுங்க அட்டாக் பண்ண தான் செய்யும்னு நீங்கள் சொல்ல தான் செஞ்சீங்க தெளிவா. அதை ஒழுங்காக கவனிக்காமல் இருந்தது மால்ஃபாயோட பிரச்சனை. டம்பிள்டோர் கிட்ட என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம் ஹாக்ரிட், நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ரானும் சொல்லிட்டு இருப்பானா. ஹாக்ரிடோட குட்டியாக இருக்கிற கண்கள்ல இருந்து தண்ணி கீழே லைட்டாக சொட்டிக்கிட்டு இருக்கும். அவர் ஹாரியையும் ரானையும் பிடிச்சி இழுத்து அவனுங்களோட போனே எலும்பே உடையிற அளவுக்கு அவனுங்களை ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஐ மீன் அவரு நார்மலாக தான் பண்ணுவார். ஆனால் அவர் இருக்கிற சைஸுக்கு இவங்களை அந்த மாதிரி பண்ணாருன்னா கண்டிப்பாக இவனுங்களுக்கு அந்த மாதிரி தானே இருக்கும், எலும்பே உடையிற மாதிரி. நீங்கள் குடிச்சது போதும் ஹாக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி ஃபர்மாக சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த மிகப்பெரிய பக்கெட்டை வெளியில் எடுத்துகிட்டு போய் கீழே ஊற்ற போயிருமா. ஆமாம், ஹெர்மாயினி சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு ஹாக்ரிட் ரானையும் ஹாரியையும் விட்டுட்டு அவங்களோட முதுகெலும்பை பிடிச்சி தடவி கொடுத்துட்ருப்பாரு. தென் அவரோட சேர்ல இருந்து எந்திரிச்சு தடுமாறிட்டே ஹெர்மாயினியை ஃபாலோ பண்ணிட்டு வெளியில் போவாரா. வெளியிலேருந்து ஏதோ பயங்கரமாக ஸ்ப்ளாஷ் ஆகுற சத்தம் கேட்குமா. எம்டி பக்கெட்டோட உள்ளே வந்த ஹெர்மாயினியை பார்த்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு ஹாரி ரொம்ப நர்வஸாக கேட்பானா. அவரோட தலையை அங்கே இருக்கிற வாட்டர் பேரலுக்குள்ளே முக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம். அந்த பக்கெட்டை கீழே வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஹாக்ரிட் திரும்ப உள்ளுக்குள்ளே வருவாரா. அவரோட நீளமான முடி, அவரோட தாடி ஃபுல்லுமே அப்படியே தண்ணியாக இருக்கும். அவரோட கண்ணை தொடச்சிக்கிட்டே உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருப்பாரு. இப்போதான் பெட்டராக இருக்குது அப்படின்னு அவர் நாய் மாதிரி தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரா. அந்த இடம் ஃபுல்லுமே தண்ணியாக கொட்டிகிட்டு இருக்கும். இவங்க மேலேயும் ஃபுல்லாக தண்ணியாக சிந்திட்டு இருக்குமா. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை இங்கே வந்து பார்த்தது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நான் சீரியஸாகவே அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு அவர் ஹாரியை இப்போ பார்ப்பாரா. ஏதோ ஹாரி அவர் இப்போ தான் பார்க்குற மாதிரி, அவன் இங்கே இருக்கான்றதே அவர் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுற மாதிரி அவர் ரொம்ப ஹாரியை ஷாக் ஆகி பார்ப்பாரு. உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் பயங்கரமாக ஹாரியை பார்த்து கத்துவாரா. இவங்க 3 பேருமே ஷாக் ஆகி அப்படியே ஜம்ப் பண்ணிடுவாங்க. இருட்டு நேரத்தில் நீ எங்கேயும் வெளியில் சுற்றக்கூடாது நான் சொன்னேன்னா இல்லையா ஹாரி அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவார். அண்ட் நீங்கள் 2 பேரும் இவனை வெளியில் விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவர் ரானையும் ஹெர்மாயினியும் பார்த்தும் கத்துவாரா. தென் அவர் வேகமாக ஹாரி கிட்ட வந்து ஹாரியோட கையை பிடிச்சி அப்படியே தூக்கி வெளியில் இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒழுங்கா எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு ஹாக்ரிட் பயங்கர கோவமாக கத்திட்டு வந்துட்டு இருப்பாரு. உங்கள் எல்லாரையும் திரும்ப கோட்டைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இன்னொரு தடவை நீங்கள் இருட்டில் இப்படி வெளியில் சுற்றிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், நடக்கிறதே வேற, நான் ஒன்றும் அவ்வளோ ஒருத்தெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் பயங்கர கோவமாக கத்திட்டே வந்துட்டு இருப்பாரு. இதோட சாப்டர் 6 டேலன்ஸ் அண்ட் டீ லீவ்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 7 த பாகட் இந்த வார்ட்ரோப்ல வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.